5 விதிமுறைகள் கடைபிடித்தால் 100% பணத்தை சேமிக்க முடியுங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம செலவை குறைக்கிறது எப்படி, நமக்கு ரொம்பவுமே முக்கியமான செலவு எது, அனாவசிய செலவு எது, இந்த ஆடம்பர செலவுகள்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த எஸ்ஐபி அப்படிங்கக்கூடிய ஒரு முதலீடு திட்டம் இருக்குது. அந்த முதலீடு திட்டத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த எஸ்ஐபி முதலீடு திட்டம் என்ன அப்படிங்கிறதும், காப்பீடு அப்படிங்கிறது நமக்கு ஏன் அவசியம் அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவமும், நம்ம கடனில் இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனும், அதே மாதிரி 50, 30, 20 இந்த முறையில் நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்தை ஃபாலோ பண்ணுறது வழிமுறைகள் எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி உங்கள் பணத்துக்கான பட்ஜெட்டை எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரியான அரிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருவருமே பணத்தை நோக்கிட்டு தாங்க இருக்கிறோம். மாத சம்பளம் வாங்கின உடனே அந்த வாங்கின சம்பளம் எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியல மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். அதே போல் மாத சம்பளம் ஏதாவது ஒரு வழியில் பண சிக்கல்கள் இருந்து கொண்டு தான் இருக்குங்க. பணம் கொஞ்சம் சேமித்து வைத்து இருப்பவர்களுக்கு பணம் இல்லாத பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. சிலருக்கு பணத்தை எப்படி சேமிக்கிறதுங்கிறதே தெரியாது. அப்படி தெரிந்தால் கூட அவங்க சேமிக்க பணம் பற்றாக்குறையாக இருக்கும். இல்லைன்னா தினசரி செலவுகள், இஎம், ஒவ்வொரு இதுவாக பில்கள் அல்லது இஎம்ஐ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். இதில் சிக்கி கொண்டவங்க எப்படி முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறது தெரியாமல் சிக்கி தவிச்சுட்டே இருக்காங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் கடினமான காலங்களில் கையில் இல்லை என்றால் உழைத்து என்ன பயன் இருக்கிறது? பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை சேமிப்பது முக்கியம். இது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் எளிதானதே இல்லைங்க. இந்த பணத்தை சேமிக்க பின்பற்ற வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் பற்றி தான், விதிமுறைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் விதிமுறை பார்த்திங்கன்னா, உங்களோட பணத்திற்கான பட்ஜெட்டை நிர்வகியம் செய்யுங்க. பணம் சேமிக்க வழி தேடுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பட்ஜெட் போடணுங்க. அன்றாட செலவுகள், எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய பட்ஜெட் போடுவது அறிவுபூர்வமான ஒன்று. இதனால் சேமிப்பு மற்றும் செலவு இடையே நன்மைகளை வழங்குங்க. இதை நிதி திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது விதிமுறைகள் அப்படின்னு எடுத்துட்டா 50, 30, 20 வழிகள் தெரியுமா? அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்க முதல் தொழிலில் ஈடுபடுறவங்க வரை எல்லாருமே உங்கள் வருமானத்தை 3 பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. முதல் 50% அடிப்படை தேவைக்குங்க. அடுத்த 30% உங்கள் ஆசைகள் மற்றும் மற்ற தேவைக்குங்க. கடைசியாக மீதமுள்ள 20% சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு பயன்படுத்துங்க. இது மூலமாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாவதோடு நீங்கள் பண பிரச்சனையில் இருந்து எளிதில் விடுபடலாங்க. 3வது விதிமுறைகள் கடன்களில் இருந்து விடுபடுங்க. கடன் வாங்கிறது தவறான ஒன்றும் இல்லைங்க. கடன் வாங்க தேவை இருப்பின் அதை வாங்கி அதை முறையாக திருப்பி செலுத்துங்க. அதே போல் அதை சரியான இடத்துல பயன்படுத்துங்க. குறிப்பிட்டபடி சேமிக்க விரும்பும் முன் அவசியம் கடனை தவிர்க்க பாருங்க. 4வது விதிமுறை காப்பீடு அவசியங்க. உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க காப்பீடு ரொம்ப பாதுகாப்பான ஒன்றுங்க. வருவாய் மற்றும் சேமிப்போட கூடுதலாக காப்பீட்டை வாங்க பல நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வராங்க. முதல்ல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துக்கோங்க. அப்போதான் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மை அளிக்குங்க. 5வது விதிமுறை பார்த்திங்கன்னா எஸ்ஐபியில் முதலீடுங்க. இந்த முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் எங்கே முதலீடு செய்யறது அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு சிறந்த வழி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. இந்த எஸ்ஐபி அப்படிங்கிற முதலீடு செய்யுங்க. எஸ்ஐபியில் நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் சேமித்தா 20 ஆண்டுகளில் 1 மில்லியன் ஆகலாம். 1 மில்லியனர் ஆகக்கூடிய அளவுக்கு நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும். ஒருவர் 20 வயதில் ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் டெபாசிட் செய்ய தொடங்கினால்
அவர் 20 ஆண்டுகளை தாண்டி அவரோட 40 வயதுல 12% வருமானத்துல ஒட்டுமொத்த முதலீடு 1 கோடியை பெற்று தருங்க. அதனால இதை கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்க இன்றே ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த செலவை எப்படிங்க குறைக்கிறது அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? சம்பளம் வாங்கிறது தான் தெரியுது, அது எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஆனவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த புலம்பல் காரணம் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய சம்பளத்தை விட அதிகமாக செலவு செய்கிறதான். செலவை குறைக்கிறது மூலமாக நமது சேமிப்பையும் அதிகப்படுத்தலாம், தேவையில்லாமல் புலம்புவதையும் குறைக்கலாம். செலவை எவ்வாறு குறைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வருமானம் அப்படிங்கிறது நாம் எல்லாருமே நிச்சயம் நம்மோட தகுதி திறனுக்கேற்ற ஏதாவது ஒரு வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வரோம். ஆனால் எவ்வளவு வேலை செய்து சம்பாதித்தாலும் அது நமக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்குதுங்க. இதுக்கு காரணம் சரியான திட்டமிடல் இல்லாதான். நீங்கள் செலவை குறைக்க வேணும் அப்படின்னா முதல்ல பட்ஜெட் போட கற்றுக்கோங்க. முன்னவே சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு என்னென்ன செலவுகள் ஆகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே எழுதி வைங்க. நீங்கள் வாங்கும் சிறிய பொருளில் இருந்து பெரிய பொருள் வரை எதுவானாலும் பட்ஜெட்டில் எழுதுங்க. இவ்வாறு எழுதி வைக்கிறது மூலமாக என்னென்ன செலவு செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் எதற்கெல்லாம் வீண் செலவு செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியுங்க. தேவையற்ற செலவுகளை கண்டுபிடிப்பதன் மூலமாக அடுத்த மாதத்திற்கான பட்ஜெட்டை நம்மால் சரி செய்ய இயலுங்க. இதனால் சேமிப்பும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி இந்த ஆடம்பர செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாருமே புது பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது நமக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு நினைப்போம். தேவையில்லாமல் சில பொருட்களை வாங்கி வைக்கிறது மூலமாக செலவு அதிகரிக்குமே தவிர நம்மோட மகிழ்ச்சி அதிகரிக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பல பேர் தள்ளுபடியில் ஏதாவது விற்பனையாகுது அப்படிங்கிறதுனால உடனே போய் தேவைக்கு அதிகமாக வாங்கி வந்துடுவோம். இந்த மாதிரி வாங்கிறது மூலமாக மிச்சப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பெயரில் இருக்கும் சேமிப்பை தான் வீணாக்குறோம். இதனால் தேவையில்லாமல் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் கொள்ளாமல் தேவையானவைக்கு மட்டும் செலவு செய்யுங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வருமானத்தை அதிகரிக்கிறதுங்க. எப்போதுமே ஏதாவது ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. அடிஷ்னலாக இன்னொரு வருமானத்தையும் ஏற்படுத்துங்க. உங்களுக்கு நன்முறையில் வருமானம் தரக்கூடிய முதலீடுகள் இந்த மாதிரி கவனம் செலுத்துறது மூலமாக உங்களோட 2வது வருமானத்தை அதிகரிங்க. அது மட்டும் இல்லாமல் மின்சாரம், தண்ணீர் இந்த மாதிரி இதுல எல்லாம் சிக்கனமாக பயன்படுத்தலாங்க. அடிக்கடி வெளியில் சென்று சாப்பிட வரீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த தவறை செய்யாங்க, அதில் கூட மிச்சம் செய்யலாங்க. அதே மாதிரி சிக்கனமாக செலவு செய்கிறவங்கள சிலர் கஞ்சன்னு சொல்வது உண்டு. அந்த மாதிரி சொன்னால் சொல்லட்டுமே, இன்னைக்கு சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அதனால் சிக்கனமாக செலவு செய்யுங்க, மிச்சியாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி.